என்ன அத பத்தி? இங்க பாரு, நீ இப்படி தனியா இருக்கும்போது நான் உன்னை விட்டுட்டு போக முடியுமா சொல்லு? சில் படுத்திட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க. கிளம்பலாம் முடியாது பொண்ணி. அப்ப நீங்க எங்க இருங்க, நான் நீ இந்த காட்டுக்குள்ள தான் போறீனா, நானும் உன் கூட காட்டுக்குள்ளே வரேன். ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க? போலியா? நான் உன்கிட்ட அன்பா இருக்கிறது உனக்கு போலியா தெரியுதா? உன்கிட்ட போலியா எந்த அக்கறையும் காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கடைசி வரைக்கும் நீங்க என்ன நிம்மதியாவே இருக்க விட போறதில்ல, அப்படிதானே? பொன்னி, பயமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு விஷயத்திலயும் இப்படி மாட்டிக்கிட்டோம் பாருங்க. என்ன உங்களாலதான்? யாரு? என்னாலயா? நீ ஆனா நீங்க போகணுமா கூடாதான்றதை எங்க ராசா தான் முடிவு பண்ணணும். ராசாவா? ஆமா. இவன் வேற. ராஜா அரசன், வனங்களின் ராஜா, வனராஜா. கத்தி கத்தி பேசிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு இந்த மனுஷன், அதனாலதான் ராசா உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்தோம். அதனாலதான் அவங்க தேடி நாங்க இங்க வந்தோம். எங்க காட்டுக்குள்ள குழந்தைய அனுப்பி வச்சுட்டு நீங்க 2 பேர் இந்த காட்டுக்குள்ள என்ன? பொன்னி, நான் தான் உன் புருஷன் சொல்லு. புருஷனா? இந்த ஆளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஆள் சொல்ற மாதிரி எனக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சொல்லுவாளா? அப்படி சொல்லாத போது நான் எப்படி நம்புறது? வந்திருக்க. ஐயோ, ஏங்க உண்மையாவே நான் தாங்க. இல்லங்க, நான் சொல்றதா உண்மை. அது பொன்னி, இவங்க என்னமோ. ஐயோ, இவன் தான் போய் சொல்கிறான். நான் அவ புருஷன் தாங்க. உங்களுக்கு ப்ரூவ் பண்றது நான் வேணா என்னோட கல்யாண போட்டோ காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அது ஏங்க இல்லங்க, இது ஐயோ, அதுல தாங்க போட்டோலாம் இருக்கு. ஐயோ, இல்ல, நான் இப்பவே போய் ஆகணும். ஆமாங்க. இவனை இழுத்து போய் அந்த மரத்துல கட்டி வைங்க. 4 பேர் காவலுக்கு இருங்க. போய் விட்டுருவோம். இவனை என்ன பண்றதுன்றத பத்தி இங்க காட்டாத பொன்னி. அவங்க ஏதோ தண்டனை அது இதுன்னு சொல்றாங்க பொன்னி. என்ன உன் பொண்டாட்டி நான் போய் சொல்றேன்? இது ஒண்ணும் உங்க ஊர்ல நடக்கிற பஞ்சாயத்து மாதிரி இல்ல. விடுங்கடா. டேய் ராஜா, சொல்லுங்க ராஜா. கேளுங்க ராஜா.